இனிமே இந்த அசோக்கோட டார்ச்சர் என்னால தாங்க முடியாது. சொல்றதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஆமாங்க, இதுக்கு எப்படியாவது ஒரு முடிவு கட்டி ஆகணும். எனக்கு ஒரு வழியும் தெரியல. வெளியில சொன்னா மானம் போயிடுமே பயமா இருக்குது. வெளியில சொல்லாம இருக்கிறதுனால தினம் பிராணம் போய்கிட்டே இருக்குது. அவன் மனசு சந்தோஷப்பட்டா பைத்தியம் தீருங்கிறதுக்காக இன்னும் என்னதான்டா செய்யறது? இருக்கிற சொத்தை எல்லாம் தான தர்மம் பண்ணிட்டு பரதேசிகளா தெரிய வேண்டியதுதான். எதிரில் நான் சாப்பிடறது இல்லையா? வந்துட்டியா? அசோக் பைத்தியங்கிறது இன்னும் எத்தனை நாளைக்கு முடி மறைக்கும்? எப்ப தெளியும்னு தெரியும். திடீர்னு பார்த்தா தெளிகிற மாதிரி இருக்குது, திடீர்னு அதிகமாகுது. அவன் விருப்பப்படிதான் நாம வாழ வேண்டியதா இருக்கு. கொஞ்ச நாளைக்குன்னா பரவாயில்ல, வாழ்நாள் புறம் சித்திரவதை கூட நான் தயார். நமக்கு மட்டுமா சித்திரவதை? என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் வெளியில தெரியத்தான் போகுது. அப்போ அது அவனை மட்டுமா பாதிக்கும்? பரம்பரைக்கு நம்ம குடும்பத்தையே பாதிக்கும். இதுக்கு என்னடா வழி? எனக்கு ஒரு வழி தோணுது, ஆனா அது கொஞ்சம் கொடூரமான முடிவு. முடிவு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நிலைமை மாறணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அசோக்க காதம் வச்ச மாதிரி தீர்த்தணும். பண்ண சொல்றேன். அவனுக்கு நமக்கு அமைதி கிடைக்கிறதை தவிர வேற வழி கிடையாது. ரேஸ் குதிரைக்கு கூட கால் உடைஞ்சு போனா அது காலாகாலத்துக்கும் வலியினால் அவஸ்தப்படுறதை பார்க்க சகிக்காம அதை உடனே சுட்டு கொண்டுடுவாங்க. அசோக் பைத்தியம் தீர்றதுக்காக நாம எல்லா அவமானத்தையும் சகிச்சுக்கிட்டு அவன் விருப்பப்படி எல்லாம் ஆட்டம் போட்டான். ஆனா அவன் பைத்தியம் தீர்ற மாதிரி தெரியல. இது நாளுக்கு நாள் முத்தலாம். அவனை வீட்டுல வச்சுக்க முடியாத நிலைமை கூட உருவாகலாம். அப்புறம் அவன் சட்டையை கீழ்ச்சிக்கிட்டு கல்லடி பட்டுக்கிட்டு தெரு அலைவானே, அனாதைய சாவானே, அதையெல்லாம் பார்க்கிற செம்பு உங்களுக்கு இருக்குதா? அந்த நிலைமை வந்தா நாம வெளியில தலை காட்ட முடியுமா? முடியாது. இந்த அவப்பேரித்தோட போகுமா? போகாது. வேற வழி தெரியல. ஆனா அசோக எப்படி தீர்க்கிறது? டாக்டரை கூப்பிட்டு விவரத்தை சொல்லி அவர் எவ்வளவு பணம் கேட்டாலும் அதை கொடுத்து அசோக்கு விஷ ஊசி பட சொல்லுவோம். டாக்டர் ஒத்துக்குவாரா? அசோக்கு பைத்தியம் பிடிச்ச உடனே அவனுக்கு யாருக்கும் தெரியாம வைத்தியம் பாருங்க, 1க்கு 10 ஃபீஸ் கொடுக்கிறோம்னு சொன்னமே, ஒத்துக்கிட்டாருல்ல? ஆமா. நாணயமான டாக்டரா இருந்திருந்தா நியாயமான ஃபீஸுக்கே வைத்தியம் பார்த்திருப்பாரு. இல்ல கண்டிப்பான டாக்டரா இருந்திருந்தா அவன் ஆஸ்பத்திரியில சேருங்க, பணத்துக்காக ரகசியமா வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிருப்பார். அதனால அவருக்கு பணத்தாசை இருக்குதுன்னு நல்லா தெரியும். பணத்தாசையும் பெண்ணாசையும் உள்ளவன் எதுக்கும் தயங்க மாட்டான். அப்போ டாக்டர் உடனே வர ஆமா, நல்லா யோசனை பண்ணிட்டு சொல்றோம். நாங்க சொன்ன காரணம் எல்லாம் சரியா தவறா நீங்களே சொல்லுங்க. காரணம் சரிதான். ஆமா, காரணம் சரின்னா காரியத்தை முடிச்சிட வேண்டியதானே. டாக்டர், அசோக் எனக்கு தம்பி. அப்பாவுக்கு என்ன போல அவன ஒரு பிள்ளை. அசிங்கப்பட்டு அகௌரவப்பட்டு மானம் கிட்டு அவன் வாழறத விட சாகிறதே மேல் அவன் மேல இருக்கிற பாசத்தினாலதான் நாங்க முடிவு பண்ணிட்டோம். டாக்டர், நீங்க மட்டும் இந்த உதவியை செஞ்சா எங்க பரம்பரையை காப்பாற்ற மாதிரி. இதனால அசோக்கு நிம்மதி, எங்களுக்கு நிம்மதி. அந்த சின்ன பொண்ணு அசோக் கொண்டாட்டி அது கதி என்ன ஆகிறது? டாக்டர், அசோக் பைத்தியக்காரங்கிற விஷயம் இப்ப யாருக்கும் தெரியாது. எல்லாரும் அவனை நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பைத்தியக்காரனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட ஒரு நல்லவனுக்கு விதவையா இருக்கிறது எவ்வளவோ மேல். டாக்டர், இதுல 50,000 ரூபாய் இருக்கு. விஷ ஊசி போட்டு நீங்க அசோக்க கொலை செய்யறதுக்காகவும் அந்த கொலையை மறைக்கிறதுக்காகவும் இந்த பெருந்தொகையை உங்களுக்கு கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? உங்க நன்மைக்காக, ஒரு நல்ல காரணத்துக்காக இந்த திட்டத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும். என்ன? அசோக்கு விஷ ஊசி போட்டு கொன்னுடுங்க அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும். டாக்டர், விளையாடுறீங்களா? மிஸ்டர் நாகலிங்கம், காரியம் முடிஞ்ச உடனே நீங்க மனம் மாறி, டாக்டர் என் மகனுக்கு ஊசி போட்டு கொன்னுட்டீங்களேன்னு அழ ஆரம்பிச்சுட்டா என் கதி என்ன ஆகுறது? நீங்க தப்பிச்சுப்பீங்க, நான் மாட்டிக்குவனே. நீங்க சொல்லித்தான் இந்த காரியத்தை நான் செஞ்சேன்னு சொன்னா யார் நம்ப போறா? அதோட லெட்டர் எழுதி கொடுக்கறதுனால ஒண்ணும் தப்பு இல்லை. அந்த லெட்டர் நான் வெளியே காமிச்சா உங்களோட சேர்ந்து நானும் தானே மாட்டிக்குவேன். சரி டாக்டர், இன்னொரு விஷயம். உடனே விஷ ஊசி போட்டு அசோக் செத்தா சந்தேகம் வந்துடும். அதனால இன்னைக்கு நாளைக்கும் மயக்க ஊசி போட்டு அவரை படுக்க வச்சவன். அவரால பேச முடியாது, டெம்பரேச்சர் குறையும், ஜன்னி விஷ ஜுரம் கண்டிருக்கு, பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு ஊர்ல நியூஸ் பரப்பி விடுங்க. சரி, வந்த வெள்ளிக்கிழமை காலையில 6 மணிக்கு விஷ ஊசியை போட்டுறேன். 9 மணிக்கெல்லாம் ஆயிடும்.
அவ்வளவு நேரமாகும். அது பார்க்கும். உயிர் போன உடனே அதிக நேரம் போட்டு வச்சுட்டு அழாதீங்க. கண்டுபிடிச்சு வாங்க. உடனே எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணிட்டு கொஞ்சம் முன்னாலே அடக்கம் பண்ணேன். என் பையன் இப்போ ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இன்னும் 24 மணி நேரம் போகும். ஜன்னி கண்டு இருக்கிறதுனால மயக்க ஊசி போட்டிருக்கேன். யாரும் உள்ள போய் தொந்தரவு பண்ணாதீங்க. உங்க மருமகளை வெளியே வர சொல்லிடுங்க. நான் மறுபடியும் வரேன். திட்டப்படி எல்லாம் ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கு. காலையில 6 மணிக்கு வந்து விஷ ஊசி போட்டுறேன். என்னங்க என் புள்ள கண்ணை திறக்காம படுத்திருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ சும்மா டாக்டர் வந்துருவார். டாக்டர் எல்லாரும் ஏன் வாங்க? நீங்க மட்டும் வாங்க. தம்பிக்கு எப்படிங்க இருக்கு? வேலை பார்த்துட்டு போடி. எல்லாம் நீ சாமி தம்பரான் வேண்டிட்டு வேணாம். நான் வேண்டிக்கிட்டது வாஸ்தவம் தான். ஆனா என்ன மோசம் செஞ்சவங்களை தெய்வம் தண்டிச்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். என் புருஷனை காப்பாத்துறதுக்காக நீங்க எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க. அவரை நீங்க நிச்சயம் காப்பாத்துருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் என்ன உனக்கு எடுக்குது. டாக்டர், ஒரு பொண்ணுக்கு தாலி பாக்கியத்தை விட பெரிய பாக்கியம் வேற எதுவுமே கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் ஆகுது. இந்த நிலையில அவருக்கு ஏதாவது ஆயிட்டா நான் விதவை ஆயிடுவேன். டாக்டர், நான் விதவை ஆகக்கூடாது. உங்களை தான் நான் மலை போல நம்பி இருக்கேன். தீர்க்க சுமங்கலியா இருந்தேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க டாக்டர், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலி யாருமா? தீர்க்க சுமங்கலி யாரு? மத்தவங்க வயலறிஞ்சா வாழ முடியாதுன்னு எப்ப அடிக்கடி சொல்லுவான். அப்ப எனக்கு வாய்க்கல. பெத்தவங்க பாவம் புள்ள தரையிலேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியே ஆயிடுச்சு. என்னங்க, நம்ம அசோக்க பெரிய ஆஸ்பத்திரி இல்லைன்னா ஒரு பெரிய டாக்டர்கிட்ட கொண்டு போய் வச்சு பார்க்கலாங்க. அப்ப நானே சின்ன டாக்டரா? அசோக் இப்ப இருக்கிற நிலைமையில காரணம் வச்சு கொண்டு போறது ஆபத்து. பேசாதீங்க.
என்ன மன்னிச்சிருமா. காலங்காலத்துக்கு மாற்ற முடியாத மாபெரும் தப்ப நான் பண்ணிட்டோமா. உங்களுக்கு என்ன இன்னும் என்ன ஆகணும்? என் 20 வருஷ சர்வீஸ் கேவலம் பணத்துக்காக இழந்துட்டதே. கடவுளே, என்ன இவ்வளவு பெரிய பாவம் செய்ய வச்சிட்டியே. என்ன டாக்டர் என்ன சொல்றீங்க? டாக்டர் டாக்டர் நானே டாக்டர் இல்ல, உயிர்களை காப்பாற்ற வேண்டியவதா. என்னால ஒரு உயிர் போக போகுது. நான் கொலைகாரன். இவங்க கொடுத்த 50,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அசோக்குக்கு விஷ ஊசி போட்டேன். பாவிகளா, கடவுளே, இது என்ன கொடுமை. அத்தானுக்கு விஷ ஊசி போட்டீங்களா? ஆமாமா, இவங்க தான் செய்ய சொன்னாங்க. நான் செய்யலாமா? செஞ்சுட்டேன். 50,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. நான் வாங்கலாமா? வாங்கிட்டேன். விஷ ஊசி போட சொன்னாங்க. நான் போடலாமா? போட்டேன். என்னங்க டாக்டர் சொல்றது உண்மைதானா? பெத்த பிள்ளைய பணம் கொடுத்து நீங்களே கொலை செய்ய சொன்னீங்களா? நான் நம்ப மாட்டேன். என்னால நம்பவே முடியல. சத்தியமா இதோ லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்க. டாக்டர், உங்களை நான் தெய்வமா நினைச்சிருந்தேன் டாக்டர். இவங்கெல்லாம் மனுஷங்க இல்லைங்கிற விஷயம் தான் எப்போ தெரிஞ்சதாச்சு. அவருக்கு ஒரு விஷ ஊசியை போட்டு தீர்க்க சுமங்கலியா இருந்து என்ன வாழ்க்கை எப்படி டாக்டர் மனசு வந்தது? டாக்டர் டாக்டர், எனக்கு ஒரு விஷ ஊசி போடுங்க டாக்டர். போடுங்க போடுங்க டாக்டர். போட மாட்டீங்கல்ல? சும்மா போட மாட்டீங்கல்ல? மாமா, டாக்டர் சும்மா விஷ ஊசி போட மாட்டாரா? அவருக்கு ஒரு 50,000 கொடுங்க மாமா. எனக்கு ஒரு விஷ ஊசி போட சொல்லுங்க மாமா. 50,000 ரூபாய் கொடுங்க மாமா. தப்பு பண்ணிட்டோம்மா. நாங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டோம்மா. எங்களை மன்னிச்சிடுமா, எங்களை மன்னிச்சிடு. அம்மா, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். தம்பி உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் விஷமுறிவுக்கு ஏதாச்சும் மருந்து கொடுக்க சொல்லலாம். டாக்டர் டாக்டர், நீங்க போட்ட விஷ ஊசிக்கு முறிவும் இருந்திருக்கா? ஆமா டாக்டர். எப்படியாவது அசோக்க பழைக்க வச்சிருங்க. நீங்க சொன்ன நேரம் முடிய இன்னும் டைம் இருக்கு டாக்டர். பிளீஸ் டாக்டர், பிளீஸ். இருக்கு, முறிவு மருந்து பெரிய ஆஸ்பத்திரியில இருக்கு. அதை எப்படி வாங்குறது? ஏன் விஷ ஊசி போட்டீங்கன்னு கேட்டா நம்ம எல்லாரும் தூக்கு வேலைக்கு போடுவேன். நான் போறேன் டாக்டர். இப்பதான் மனித தன்மைனால என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் செய்த பாவத்துக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைச்சாலும் நான் அனுபவிக்கிறேன். வாங்க ஆஸ்பத்திரிக்கு போலாம். வாங்க டாக்டர். நிச்சயமா உங்களை காட்டி கொடுக்க மாட்டோம். எல்லா பழியும் எங்க பேர்லயே போட்டுக்கிறோம். வாங்க டாக்டர். இருங்க, என்கிட்ட கூட ஒரு விஷ முறிவு மருந்து இருக்கணுமே. மருந்து இருக்கு. இந்த ஊசியை போட்டா அசோக் நிச்சயம் படுத்திக்கலாம். அசோக், அந்த மருந்து கொடு. விஷம் தலைக்கு ஏறதுக்குள்ள அந்த மருந்து போட்டாகணும். வேண்டாம் டாக்டர், நான் உயிர் வாழ விரும்பல. ஏன்பா, அசோக் செத்து போயிட்டான்னா இங்க நம்ம மேல பழி வந்துடுமோன்னு பயமா இருக்கா? பயப்பட வேண்டாம். மயக்கம் தெளிஞ்சு எழுந்ததும் நீங்க பேசுனதெல்லாம் கேட்டேன். முதல்ல என்னாலேயே நம்ப முடியல. அப்பா, உங்களையெல்லாம் திருத்தணுங்கிறதுக்காகத்தான் நான் பைத்தியமா நடிச்சேன். ஆனா அது அவ்வளவு தண்டம்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு மகன்னு சொல்லிக்கிட்டு வாழறதை விட சந்தோஷமா சாகிறதே மேல். பயப்படாதீங்க, நானே தற்கொலை செஞ்சுட்டு தான் எழுதி கொடுத்துட்டு தான் சாகும். அசோக், சாகும்போது கூட என்ன காப்பாற்றணும்னு நினைக்கிற பெருந்தன்மை உனக்கு இருக்குது. நேற்று வரைக்கும் உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கவே நான் வைக்கப்பட்டேன். இன்னைக்கு உனக்கு அண்ணன் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். அந்த மருந்து கொடுத்துற அசோக், நேரமாகுது. என்ன விஷ ஊசி போட்ட விஷயம் வெளியே தெரிஞ்ச பிறகுதானே இந்த பாசமும் நேசமும். ஒருவேளை மனசாட்சிக்கு பயந்து டாக்டர் புலம்பாம இருந்திருந்தா சும்மாதானே எதிர்ப்பீங்க. இல்ல அசோக், இல்ல. ஊசி போடும் போது கூட சும்மாதான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வினாடியும் சித்திரவதை அனுபவிச்சோம். எங்களை மன்னிச்சிருப்பா. பெத்த கடனுக்காக இவ்வளவு பெரிய தப்ப நான் மன்னிக்கலாம். ஆனா நம்ம குடும்பத்துக்காக உழைச்ச முனிமாவுக்கு நீங்க செஞ்ச கொடுமைகளை தெய்வம் மன்னிக்குமா? அசோக், அவளுக்கு சேர வேண்டிய பணத்தை நாங்க திருப்பி கொடுத்துறோம்பா. நீ தயவு பண்ணி ஊசி. இந்த ஊர்ல அவளை மட்டுமா நீங்க ஏமாத்துறீங்க? எத்தனை பேர் வயிற்று அடிச்சீங்க? எத்தனை பேர் வீட்டை ஜப்தி பண்ணீங்க? அசோக், நாம் யார் யாரும் மோசம் பண்ணணும் அத்தனை பேருக்கு திருப்பி கொடுத்துறேன். நான் என்னடா கொடுத்துறது? நீயே கொடுத்துறா. எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைச்சுறேன். ஆனா ஊசி மட்டும் போட்டுக்கிடா, மருந்து கொடுடா. இன்னமும் உனக்கு நம்பிக்கை வரல? இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணி அவங்களை வரவழைக்கிறேன். நாங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு போறோம். எழுங்க. இவ்வளவு சொல்லி நீ நம்பலையா? ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து வாங்கிட்டு வரது கூட நேரம் இல்லையடா. என்ன அசோக்,
நான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாங்கி வச்சிருந்த குளுக்கோஸ் பாட்டில உடைச்சு விட்டேன். ஆமா, இப்ப நான் உடைச்சது வெறும் குளுக்கோஸ் பாட்டில் தான். ஆமா, நான் இவனுக்கு போட்டது விட்டமின் பி இன்ஜெக்ஷன், விஷ ஊசி இல்லை. உண்மையிலேயே உங்களை எல்லாம் திருத்தலங்களுக்காகத்தான் இப்படி ஒரு நாடகம் ஆடி உங்களுக்கு எல்லாம் தொல்லை கொடுத்தேன். அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. என் குடும்பமும் நல்ல குடும்பம்னு இந்த நாட்டை எல்லாரும் சொல்லணுங்கிறதா என்னுடைய ஆசை. ஆசைக்கு நாங்க யாரும் குறுக்கரிக்க மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யும். நாளைக்கு நான் அடகு பிடிச்ச நகை பாத்திரம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தேன். அம்மா, அண்ணா, இனிமே நான் உழைய மாட்டேன். இனிமே நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன், மத்தவங்களை திட்ட மாட்டேன், சுமரா நடந்துக்க மாட்டேன். விட வேண்டிய பழக்கங்கள் என்கிட்ட நிறைய இருக்குப்பா. மொத்தத்துல இனிமே நான் நல்லவனா இருப்பேன். மறுபடியும் மாற மாட்டீங்களே? தலைகீழ நின்னாலும் மாற மாட்டேன். ஆமா, இந்த நாடகத்துக்கு உனக்கும் பங்கு உண்டா? ஆமாங்க, ஆனா நான் சைடு ஹீரோயின் தான், அவதான் ஹீரோயின். ஆமா, ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல வந்து இல்லமா? இப்படி ஒரு நல்ல காட்சியை பார்க்க தவங்க இருக்கு. எப்பவும் இந்த சந்தோஷம் உங்க எல்லாருக்கும் நினைக்கும். நான் சாமியை வேண்டவும் இல்லை, காசு வெட்டி போடவும் இல்லை, எல்லாம் தம்பி சொன்னபடி செஞ்சேன். முனிமா, கொஞ்சம் இதே பணத்தை வாங்கிட்டு போ. யார் சொன்னாலும் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் தம்பி. இனிமே இது என் சொந்த வீடு மாதிரி. தாராளமா இங்கேயாரு லாட்டரி சீட்டு பணத்தை வாங்கிக்க சொல்றேன். அப்போ நான் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. நான் வரட்டுமா? டாக்டர், நீங்க செய்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். டாக்டர், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அந்த 50,000 ரூபாய் திருப்பி கொடுத்துறீங்களா? அப்பவே அசோக் கிட்ட கொடுத்துட்டேன். நல்ல எண்ணங்கள் எப்பவுமே வெற்றி அடையும். வீடு திருந்துனா நாடு திருந்தும். குட் லைக். நான் அடிக்கடி வர்றேன், ஃப்ரெண்ட்லியா வர்றேன். வரட்டுமா? டாக்டர், அது மாடிப்படி. பார்த்தபடி அந்த பக்கம். ஆமாமா, இந்த பக்கம்.